Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 3ல் இருக்க டாபிக்ஸ்லாம் ஹடூப் பைப்லைன்ஸ், HDFS இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து ஹடூப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹடூப் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு முன்னாடியே தெரியும் நமக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it is used to manage storage and processing of big data. ஓகேவா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கான வேலையை பல நோட் கிட்ட கிளஸ்டர்ஸ் கிட்ட தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும், அதாவது ஸ்மாலர் சங்க்ஸாக. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை சிங்கிள் கம்ப்யூட்டர் வந்து எல்லா கிளஸ்டரையும் வந்து ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கும். இதுதான் இந்த ஹடூப்போடைய வேலை. ஸோ ஹடூப் அப்படின்றது இதுதான் மெயினாக வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொண்டு வரது தான். அதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா மேப் ரெடியூஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹடூப் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹடூப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிக் டேட்டாவில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ஃபால்ட் டாலரண்ட்டாகவும் ஈஸி ஸ்கேலபிள் மேனரில் தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பார்ட் சிலையும் கேட்கக்கூடிய கொஷின் இது தனியாகவும் பார்க்கலாம். ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் மீன்ஸ் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்மாலர் சங்க்ஸாக பிரித்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெவி லோடு இல்லாமல் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, அதோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா நேம் நோட், டேட்டா நோட், பிளாக் சைஸ், ரிப்ளிகேஷன் இருக்கு. நேம் நோடுன்றது தான் மாஸ்டர் சர்வர், இவங்க தான் மெயின் திங். உங்ககிட்ட இருந்து தான் எல்லா டேட்டாஸுமே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, டேட்டா நோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க்கர் நோட். தட் மீன்ஸ் இந்த நேம் நோடு கொடுக்குற ஒர்க்கை தனித்தனியாக பிரித்து செய்ய போகிறவங்க தான் இந்த டேட்டா நோட்ஸ். ஓகே, இந்த பிளாக் சைஸ் ஒவ்வொரு பிளாக்கோட சைஸும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், டைப்பிக்கலி 128 MB ஆர் 256 MBயில் இருக்கலாம். அடுத்து ரிப்ளிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளிகேட் 3 times வந்து ஒவ்வொரு டேட்டா பிளாக்கும் ரிப்ளிகேட் ஆகிருக்கணும். பிகாஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டாலும் ஒரு நோடில் இல்லைனா இன்னொரு நோடில் ஃபால்ட் டாலரன்ஸ் இருக்கனால நான் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா, இது சும்மா காமனாக ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னா என்ன. நெக்ஸ்ட் மேப் ரெடியூஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். இது வந்து என்னென்னா ஹடூப்பை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். மேப் அண்ட் ரெடியூஸ்னு 2 ஃபேஸில் நம்ம இது பண்ணுவோம். நம்மளோட இன்புட் எல்லாம் தனித்தனியாக ஸ்மாலர் சங்க்ஸாக பிரித்து அதை வந்து அதாவது ஷஃபிள் அண்ட் சார்ட்டிங் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேரில் ரெடியூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பேன். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யான் அப்படின்றது எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர். இது என்ன நமக்கு பண்ணும், யான் மெயினாக நமக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேயர். தட் மீன்ஸ் ப்ராசஸிங்லேருந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து எல்லா வேலையும் இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் பார்க்குறவங்க தான் யான் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டது, அதனால தான் நார்மலாக சொல்கிறேன். இது ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவில் யான் தனியாக இது தனியாக நம்ம மேப் ரெடியூஸ் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர், அப்ளிகேஷன் மேனேஜர்னு 3 பேர் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. அடுத்து ஹடூப் காமனாக லைப்ரரிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான ஃபைல் ரெக்வயர்மெண்ட் ஃபைல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதெல்லாம் பார்க்குறது. அடுத்து ஹெச்பேஸ் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்கேலபிள் அண்ட் ஹைலி அவைலபிள் NoSQL டேட்டாபேஸ். ஓகேவா, மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த HDFS இருக்குல்ல, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டமில், அதில் டாப் ஆஃப் தி லேயரில் தான் இந்த ஹெச்பேஸ் வந்து இருக்கும். லார்ஜ் டேபிள்ஸை வந்து நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்பேஸ் ரொம்ப மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, கூகுள் பிக் டேபிள்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஹெச்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து 5th யூனிட்டில் பார்க்குற டூல்ஸ். ஓகேவா, ஹைவ் அப்படின்றது ஒரு டேட்டா வேர் ஹவுசிங். தட் மீன்ஸ் நம்ம SQL query யூஸ் பண்ணி சம் ஃபார்மல் ஆர்டரில் இது பண்ணி நம்ம டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹடூப்பில் இந்த ஹைவோட வேலை. ஓகேவா, அடுத்து பிக்ன்றது ஒரு ஹை லெவல் பிளாட்ஃபார்ம். எதுனா மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா SQL மாதிரியே பிக்லாட்டின் அப்படின்றது இந்த பிக் டூல் யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்க லாங்குவேஜ். ஓகேவா, பிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவை விட மோர் ப்ரொசீஜர். தட் மீன்ஸ் நம்ம ஆர்டரில் இப்படி தான் டேட்டா ஃப்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் பண்ணணும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊசியா அப்படின்றது ஒரு ஒர்க் ஃப்ளோ ஷெட்யூலர் சிஸ்டம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒர்க்கை எந்த நேரத்தில் ஹடூப் பார்க்கணும் அப்படின்னு அந்த டைம் செட் பண்ணுறதுக்கும் அந்த சீக்வென்ஷனலாக இருக்கணுமா பேரலாக இருக்கணுமான்னு நான் பிரித்து கொடுக்கறதுக்கும் இந்த ஊசியா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது.
இதெல்லாம் தான் நம்ம அடுப்பில் யூஸ் பண்ணுறதுமா. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி ஸ்கேலபிள், எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபால்ட் டாலரன்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹை த்ரூபுட்டாக இருக்கும். ஹை த்ரூபுட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஸ்பீட். ஓகேவா, நம்ம ஒரு ப்ராசஸை எவ்வளோ வேகமாக கம்ப்ளீட் பண்ணுது, எவ்வளோ லார்ஜ் வால்யூம் டேட்டா கொடுத்தாலும் அதை பேரலாக ஒர்க் பண்ணி சீக்கிரம் எனக்கு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராசஸை கொடுத்துரும். தென் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. இதில் இருக்க சம் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகம், நிறைய டேட்டா ஹேண்டில் பண்ணுறப்ப ரியல் டைம் ப்ராசஸிங்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்காது எல்லா இடத்துலையுமே. ஓகேவா, ஈவென்ச்சுவலி கன்சிஸ்டண்டாக கேப் தியரமே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணாது. லேட்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம குயிக்காக எந்த அளவுக்கு சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றது தான். அப்போ லோ லேட்டன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஹடூப். ரொம்ப ஈஸி கொஷின் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் ஹடூப் அப்படின்றது. நமக்கு 3 மார்க் 4 மார்க்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.